சினிமாங்கிறத ஒரு கலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் முழுசாக அப்படி சொல்ல முடியாது. அது ஒரு கார்ப்பரேட் ப்ராடக்ட். பணத்தை முன்னிறுத்தி செய்யக்கூடியது. பணத்தை கொட்டி பணத்தை எடுக்கிற முயற்சி தான் சினிமா. மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை உற்பத்தி பண்ணி அதன் மூலம் சம்பாதிக்கிறது தொழில். மக்கள் சினிமாவை விரும்புகிறாங்க. அப்போ அதன் மூலம் பணம் சம்பாதிக்க வர்றாங்க முதலீட்டாளர்கள். பதிலுக்கு மக்கள் இங்கே பணத்தை மட்டும் கொடுக்கறதில்ல, தன் நேரத்தையும் சேர்த்து கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது எவ்வளவு நேர்த்தியாக அந்த ப்ராடக்ட் இருக்கணும். ஆனால் அப்படி இருக்குதா? இல்லவே இல்லை. ரசிகனை எவ்வளவு சந்தோஷப்படுத்துகிற அளவு படமாக இருந்தாலும் அதே டிக்கெட்டு காசு தான். மொத்தமாக ஏமாத்துகிற அளவு உள்ள படமாக இருந்தாலும் அதே டிக்கெட்டு காசு தான். ஆக ரசிகன் கொடுக்கறதுல எந்த மாற்றமும் இல்லை, அவன்கிட்ட வாங்கிறதுல இருந்து எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பதிலுக்கு அவனுக்கு கொடுக்கறதுல தான் பல ஏமாற்றங்கள். கொடுக்குற நேரத்துக்கும் கொடுக்குற காசுக்கும் பல படங்கள் ஒர்த்தாவே இருக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, மக்களை மடையர்களாக நினைக்கிறது. செக்கு எதுக்கு சும்மா இருக்குது, என்னத்தையாவது போட்டு ஆட்டுவோம்ங்கிற ரேஞ்சில் சும்மா எதுக்கு இருக்கோம், என்னத்தையாவது எடுத்து போடுவோம், பணம் வரும்னு இயக்குநர்களும் படமாக எடுத்து தள்ளுறாங்க. நடிகர்களும் சம்பளம் கிடைக்கும்னு கதையே இல்லாட்டாலும் ஓகே சொல்லி நடிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு படம் சரியில்லைன்னா அதனால் இழப்புக்கு உள்ளாகிறது ரசிகன். ரெண்டாவது தயாரிப்பாளர். தயாரிப்பாளரை பொறுத்தளவில் எந்த உழைப்பும் இல்லாமல் பணத்தை மட்டுமே போட்டுட்டு அவர் லாபத்துக்கு உட்கார்ந்துருப்பார். அவருக்கு நஷ்டமும் வரலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு தோல்வி அடைஞ்ச படத்தில் கூட இயக்குநர்களும் நடிகர்களும் அவங்க சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த படம் அமையுது அமையலை அது வேற. ஆனால் அந்த படத்தால் அவங்களுக்கு எந்த நட்டமும் இல்லை, லாபம்தான். இங்கே படம் தரமாக அமைகிறது நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் இந்த 3 பேர் கையில் தான் உண்டு. நடிகர்கள் தரமான கதையை தேர்ந்தெடுக்கிறதில்ல, இயக்குநர்கள் தரமான கதையை உருவாக்குறதில்ல, தயாரிப்பாளர்கள் தரமான கதைக்கு ஸ்பான்சர் செய்கிறதில்ல. ஆக ஒரு மட்டமான படைப்புக்கு இந்த 3 பேர் தான் முக்கிய காரணம். இவங்கெல்லாம் தன்னோட ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள படங்களில் மெனக்கெட்டது போல் பின்னால் வர்ற படங்களில் மெனக்கெடுறதில்ல. ஒரு கட்டத்துக்கு மேலே கோடிகளில் சம்பளத்தை பேரம் பேசுகிறதுல தான் குறியாயிடுறாங்க. அவங்க பணம் சம்பாதிக்கட்டும், ஆனால் ரசிகனுக்கு ஒவ்வொரு படமும் தரமாக இருக்கணுமா இல்லையா? ஏன்னா சும்மா அவங்க பார்க்கல, காசு கொடுத்து தான் பார்க்குறாங்க. இங்கே பெரும்பாலும் மக்களை சந்தோஷப்படுத்த படம் எடுக்கலை, சம்பாதிக்க தான் படம் எடுக்கிறாங்க. இதுக்கு என்ன செய்யலாம்னா, முதல்ல நடிகருக்கு சம்பளம் படம் வெளியான அப்புறம் தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது. அதுவும் வசூலை பொறுத்து தான் அவங்க சம்பளம் இருக்கணும். இது ஒன்று போதும். தனது சம்பளத்துக்கே வேட்டு வரும்போது தரமான கதையை ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுப்பாங்க. படம் தோற்றாலும் ஜெயித்தாலும் தனக்குரிய சம்பளம் தனக்கு வருவதால் தான் அவங்க நல்ல படங்களுக்கு மெனக்கேடுறதில்ல பெரும்பாலும். இப்படி செஞ்சால் இனி நடிகர்கள் சரியாயிருவாங்க. அடுத்து இயக்குநர்கள் தன்னோட படத்துக்கு தானே தயாரிப்பாளராக மாறணும். முழுசாக பணம் போட முடியாட்டாலும் ஒரு பகுதி பணமாவது அவங்க பணம் அவங்க படத்தில் இருக்கணும். அடுத்தவரோட பணங்கிறதால தான் கதை திரைக்கதையில் கவனம் செலுத்தாமல் பிரம்மாண்டத்தில் அள்ளி இறைச்சி படத்தை தெருவில் விட்டுருதாங்க. இதுவே அவங்களோட பணமும் அதில் இருந்தால் தன்னோட பணம் தனக்கு திரும்ப வரணுங்கிற அக்கறை வரும். இது இயக்குநர்கள் சரியாக அமைவதற்கான ஒரு வழி. அடுத்து தயாரிப்பாளர்களுக்கு என்ன செய்யலாம்னா, படம் ரிலீஸ் ஆகுது, தியேட்டர் போய் மக்கள் பார்க்குறாங்க. படம் பார்த்து அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே தியேட்டரை விட்டு வெளியே போயிட்டா டிக்கெட் காசு பாதியை திருப்பி தரணும். அது கூட தியேட்டர் ஓட்டுறவங்களுக்கு தான். ரசிகனை அதுக்கு மேலே சீட்டில் உட்கார வச்சா அந்த காசு தயாரிப்பாளர்களுக்கு. இனிமேல் தயாரிப்பாளர்கள் இப்படி செஞ்சால் கண்ட படத்துக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு காசும் திரும்ப வராது. இனி இந்த 3 பேரும் உட்கார்ந்து ஒரு நல்ல படத்தை கொடுக்க முயற்சி செய்வாங்களா இல்லையா? இவங்களோட முயற்சி இல்லாதது மட்டும்தான் மோசமான படைப்பு வர்றதுக்கு காரணமே. இதனால் ரசிகன் கொடுக்கிற ஒவ்வொரு டிக்கெட் காசும் அவனுக்கு பயனாக இருக்கும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.